வணக்கம் மக்களே, அளவியல் 2Dல உள்ள பார்ட் 21 வீடியோவை பார்க்க போறோம். ட்ரபீசியம் அதாவது சரிவகம் தொடர்பான கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்கமே பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி, வீடியோக்குள்ள போயிடலாமா? முதல்ல சரிவகத்திற்கான ஃபார்முலா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள போயிருவோங்க. சரிவகம்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சரிவகத்திற்கு மொத்தம் 4 பக்கங்கள் சரிங்களா. அதில் 2 இணை பக்கம், மற்ற 2 இணையற்ற பக்கங்கள். அதாவது முதல்ல இந்த பக்கங்கள் எல்லாத்துக்கும் நான் பெயர் கொடுத்துக்கிறேங்க. A, B, C, D சரிங்களா. 2 இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவை ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா. சரி, இது 4த்துலயும் எது இணை பக்கங்கள், எது இணையற்ற பக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ஏயும் சியும் இணை பக்கங்கள், பியும் டியும் இணையற்ற பக்கங்கள். எப்படிங்க ஏயையும் சியையும் எப்படி இணை பக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள எங்கிட்ட நீங்க தொலைவை பார்த்தாலும் ஹைட் சேம் ஆகத்தான் இருக்கும் சரிங்களா. தொலைவு சேம் ஆகத்தான் இருக்கும். அப்போ இப்படி எங்க பார்த்தாலும் தொலைவு சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதை இணை பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா. சரி, இருக்கட்டும். இணையற்ற பக்கங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 2 பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு எங்க பார்த்தாலும் சமமற்றதாக இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும் சரிங்களா. இங்க டிஃப்ரெண்டாக இருக்கும், இங்க தொலைவை பாத்தீங்கன்னா இது டிஃப்ரெண்டாக இருக்கும் சரிங்களா. அப்போ தொலைவு எங்க பார்த்தாலும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அது இணை பக்கம், சமமற்றதாக இருந்துச்சு அப்படின்னா அது இணையற்ற பக்கங்கள் சரிங்களா. இங்க கொஞ்சம் நீட்டா வரைஞ்சுக்கிறேங்க. கொஞ்சம் என் கன்வீனியன்ட்டுக்காக கொஞ்சம் மாத்தி பேர் கொடுத்துக்கிட்டுமா. இதை ஏ, இதை பி, இதை சி, இதை டி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் கொடுத்துக்கிறேன் சரிங்களா. இது 2 இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஹைட் சரிங்களா. அப்போ சரிவகத்திற்கு மொத்தம் 2 ஃபார்முலா இருக்குங்க. முதல்ல ஏரியா, பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, half இன்ட்டு ஹைட் 2 பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு இன்ட்டு இணை பக்கங்களின் கூடுதல் a பிளஸ் b சரிங்களா. இணை பக்கங்களின் கூடுதல் சரிங்களா. நல்லா கவனிச்சுக்கோங்க, இணை பக்கங்களின் கூடுதல், இணையற்ற பக்கங்களின் கூடுதல் கிடையாது சரிங்களா. சரி, இருக்கட்டும். பெரிமீட்டர், சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, 4 பக்கங்களின் கூடுதல் தான் சுற்றளவுக்கான ஃபார்முலா சரிங்களா. அப்போ a பிளஸ் b பிளஸ் c பிளஸ் d சரிங்களா. இதுதான் சுற்றளவுக்கான ஃபார்முலா. நல்லா கவனிங்க, ஒரு சரிவகத்தினுடைய இணையற்ற பக்கங்கள் சமமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இது இணை பக்கம் சரிங்களா, இது இணையற்ற பக்கங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஏ, இது பி சரிங்களா. இந்த இணையற்ற பக்கங்கள், இந்த ஏ அப்படிங்கிற பக்கம் 10 சென்டிமீட்டராக இருந்து பியும் 10 சென்டிமீட்டராக இருந்து, அதாவது இணையற்ற பக்கங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அத ஐசோசெலஸ் ட்ரபீசியம், அதாவது இரு சமபக்க சரிவகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா. இது எல்லாத்தையும் ஒரு குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கணக்குள்ள போயிருவோமா? என்ன கொடுத்திருக்காங்க? Find the area of the trapezium whose height is 14 cm and the parallel sides are 18 cm and 9 cm of length. அதாவது இணைப்பக்க அளவுகள் 18 cm 9 cm, உயரம் 14 cm கொண்ட சரிவகத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 7th நியூ புக்ல உள்ள கேள்வி. அதாவது எனக்கு கொடுத்திருக்காங்க, ஒரு சரிவகம் இருக்குது, வரைஞ்சுக்கிட்டுமா? ஒரு சரிவகம் இருக்குது. அந்த சரிவகத்தினுடைய உயரம் என்னன்னு கொடுத்திருக்காங்க? 14 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா. இந்த உயரம், இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள உயரம் 14 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சரி, இருக்கட்டும். இணை பக்கங்களின் அளவு நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ இணை பக்கங்களின் அளவு என்னவாக இருக்குதா? 18 சென்டிமீட்டராகவும் 9 சென்டிமீட்டராகவும் இருக்குதா. அப்போ கீழே உள்ள இந்த பக்கத்தை 18 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறது, மேல இருக்கக்கூடிய இந்த பக்கத்தை 9 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறது சரிங்களா. இது 2 தான் இணை பக்கங்கள். சரி, இருக்கட்டும். அப்போ பரப்பளவு என்ன கேட்டிருக்காங்க? பரப்பளவு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபார்முலா a equal to half into height into a plus b இல்லையா. சரி, இருக்கட்டும். அப்போ half into height க்கு பதிலாக 14 into a க்கு பதிலாக 18 plus b க்கு பதிலாக 9 equal to 1/2 into 14 into 18 plus 9 27 சரிங்களா. 27. அப்போ 2 2 7 2 14. அப்ப 7 into 27 189 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. நல்ல கவனிங்க, சதுர சென்டிமீட்டர்னு இருக்கு, சதுர மீட்டர்னு இருக்கு, தப்பா குறிச்சிடாதீங்க. கொஸ்டின்ல என்ன இருக்கோ அது ஆன்சர்ல வரையில ஸ்கொயர், அதாவது கொஸ்டின்ல என்ன யூனிட் இருக்கோ, ஏரியா பரப்பளவு கேட்டாங்கன்னா ஆன்சர் வரையில அந்த யூனிட் ஸ்கொயர் யூனிட்டா மாறும். எதற்காண்டி? ஏரியா கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்காண்டி சரிங்களா. அப்போ சதுர சென்டிமீட்டர்னாலும் ஒண்ணுதான், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் ஒண்ணுதான் சரிங்களா. ஆப்ஷன் டி தான் சரி என்னுடைய. சரி அடுத்த கணக்கு போயிருவோமா? கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டுமா? என்ன கேட்டிருக்காங்க? The difference between two parallel sides of a trapezium is 4 cm. The perpendicular distance between them is 9 cm. If the area of the trapezium is 475 cm square, find the length of the parallel sides. அதாவது ஒரு சரிவகத்தின் இணை பக்கங்களின் வேறுபாடு 4 சென்டிமீட்டர், அவைகளுக்கிடையேயான செங்குத்து தூரம் 19 சென்டிமீட்டர், சரிவகத்தின் பரப்பளவு 475 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் இணை பக்கங்களின் நீளங்களை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2016 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல தொடர்ந்து கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு சரிவகம் இருக்குது சரிங்களா. முதல்ல வரைஞ்சுக்கிறேன். அந்த சரிவகத்தினுடைய இணை பக்கங்கள் எதெல்லாம்? இது ரெண்டு தான் இணை பக்கம் இல்லையா. சரி, அப்போ இந்த பக்கத்துக்கு ஏன் பெயர் கொடுத்துருக்குது, இதுக்கு பீன் பெயர் கொடுத்துருக்குது சரிங்களா. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க நல்லா கவனிங்க. இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு எதிரையா இருக்குதா? 4 சென்டிமீட்டராக இருக்குதா. அதாவது இணை பக்கங்கள் ஏ ஒரு பக்கம், பி அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இந்த ரெண்டு இணை பக்கங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு, டிஃபரன்ஸ், வேறுபாடுனால என்ன போடணும்? மைனஸ் போட்டணும் சரிங்களா. நல்லா ஞாபகம். வேறுபாடு என்னவாக இருக்குதா? 4 சென்டிமீட்டராக இருக்குதா சரிங்களா. இது ஈக்குவேஷன் 1 சரிங்களா. சரி இருக்கட்டும். இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க? அவைகளுக்கு இடையேயான செங்குத்து தூரம், ஹைட்டை பத்தி கொடுத்திருக்காங்க சரிங்களா. இந்த ரெண்டு இணைக்கோட்டுக்கு இடையான செங்குத்து தூரம் ஹைட் என்னது? 19 சென்டிமீட்டராக இருக்குதான். சரி இருக்கட்டும். சரிவகத்தின் பரப்பளவு ஹைட் கொடுத்துட்டாங்க. ஹைட் என்னது? 19. இந்த சரிவகத்தினுடைய பரப்பளவு ஏரியா என்னன்னு கொடுத்துட்டாங்க? 475 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. கடைசி என்ன கேட்டிருக்காங்க? அதன் இணை பக்கங்களின் நீளங்களை காண்க. ஏ என்னது, பி என்னதுன்னு கேட்டிருக்காங்க. இணை பக்கங்களுக்கு இடையான அந்த நீளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுதான் கேள்வி. சரி, முதல்ல நம்மளுக்கு பரப்பளவு ஏரியா கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ ஏரியாக்கான ஃபார்முலா நம்மளுக்கு முதல்ல என்னங்க? ஏரியா கொடுத்துட்டாலே ஏரியாக்கான ஃபார்முலா முதல்ல போட்டுருங்க. ஏரியாக்கான ஃபார்முலா என்னது? ½ × height × a + b சரிங்களா. சரி, முதல்ல அவங்க என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை கொண்டு இந்த ஃபார்முலா அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க சரிங்களா. சரி, அப்போ உங்க ஏரியா என்னது? 475 ஈக்குவல் டு 1/2 × ஹைட் என்னதுங்க? 19 × a + b சரிங்களா. சரி இருக்கட்டும். முதல்ல இந்த a + b மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த 1/2 அந்த 19 எல்லாத்தையும் மற்றொரு பக்கம் கொண்டு போயிடலாம். 475 1/2 இடது பக்கம் போவேல 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். 19 இடது பக்கம் போவேல 1/19 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். ஈக்குவல் டு a + b சரிங்களா. சரி இருக்கட்டும். ஓர் 19 19 25 × 19 475 சரிங்களா. சரி, அப்போ a + b ஈக்குவல் டு 2 × 25 50 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. இப்போ நம்மளுக்கு a மற்றும் b இன் மதிப்பு தான் தெரியணும். அப்போ a - b = 4 சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் மேல இருக்கு. a + b = 50 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? அதாவது a இனுடைய மதிப்பு b இனுடைய மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சிருமா? அந்த வேலையை தான் பார்க்க போறோம். எல்லாருமே சின்ன வயசுல செஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். a + b = 50, a - b = 4 சரிங்களா. இதை சால்வ் பண்ண போறோம் சரிங்களா. அப்போ இந்த b வந்து ரெண்டு பக்கமும் டிஃபரண்ட் சைன்ல இருக்கு. அப்போ டிஃபரண்ட் சைனா இருந்தா என்ன செஞ்சுக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ a + a இருக்கு. அப்போ 2a அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அப்போ 50 + 4 என்னது? 54. அப்போ a = 2 வலது பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 54/2 ஓர் 2 2 இரு 2 4 ஒரு 1 இருக்கும். அப்போ 4 14 7 2 14. அப்போ a அதாவது a அப்படிங்கிற இந்த பக்கம் 27 சரிங்களா. a னோட மதிப்பு என்ன? 27 சென்டிமீட்டர். a 27 சென்டிமீட்டர். b இப்போ b மட்டும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல கொண்டு a இனுடைய மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு b கிடைச்சிருமா? அந்த வேலையை தான் பார்க்க போறோம். அப்போ a க்கு பதிலாக 27 - b = 4 b = 4 + 24 வலது பக்கம் போவேல -24 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். -27 ஆகும். -27. அப்போ -b = 4 - 27 - 23 அப்படின்னு சொல்லிட்டு ஆகுமா. சரி, அப்போ
இந்த சைடு ஒரு மைனஸ் இருக்கு, இந்த சைடு ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா, 2 மைனஸ். அப்போ b ஈக்குவல் டு 23 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அப்போ b அப்படிங்கிற பக்கம் 23 சென்டிமீட்டர், a அப்படிங்கிற பக்கம் 27 சென்டிமீட்டர். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? ஈஸி தாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான், கான்செப்ட் புரிஞ்சா போதும். சரிங்களா? சரி, என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் அ ட்ரபீசியம் is 1586 square centimeter. The distance between its parallel side is 26 centimeter. If one of the parallel side is 84 centimeter, then find the other side. அதாவது பரப்பளவு 1586 சதுர சென்டிமீட்டர், உயரம் 26 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் இணை பக்கங்கள் ஒன்றின் அளவு 84 சென்டிமீட்டர் எனில் மற்றொன்றின் அளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, 7th நியூ புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா? அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு சரிவகம் இருக்குது, அந்த சரிவகத்தினுடைய பரப்பளவு என்னன்னு கொடுத்திருக்காங்க, 1586 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, இருக்கட்டும். அதனுடைய உயரம் ஹைட் என்ன, ரெண்டு இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள உயரம் என்னது, ஹைட் என்னன்னு கொடுத்திருக்காங்க, 26 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சரிவகத்தின் இணை பக்கங்கள்ல ஒன்று 84 சென்டிமீட்டராக இருக்குதான், அதாவது ஒரு பக்கம் 84 சென்டிமீட்டராக இருக்குது, மற்றொரு பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேணா டயக்ராமா வரைஞ்சு காமிச்சிட்டுமா? இது ஒரு சரிவகம், சரிவகத்தினுடைய பரப்பளவு 1586. சரி, இருக்கட்டும். சரிவகத்தினுடைய இந்த ஹைட் என்னவாக இருக்குது, 26 சென்டிமீட்டர். ஒரு பக்கம் 84 சென்டிமீட்டராக இருந்தால் மற்றொரு பக்கம் என்ன, இதுதான் கேள்வி. சரிங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு பரப்பளவுக்கான ஃபார்முலா a ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு h இன்ட்டு a பிளஸ் b, இதான ஃபார்முலா. அப்போ a அதாவது ஏரியா என்னதுங்க, 1586 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹைட் என்னதுங்க, 26 இன்ட்டு a, ஒரு பக்கம் என்னது 84 பிளஸ் b தான் கண்டுபிடிக்க போறோம், மற்றொரு பக்கத்தை தான், இணை பக்கத்தை தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்போ இதை நம்ம முதல்ல கேன்சல் பண்ணிக்கலாம். ஓர் 2 ஓர் 2 மூவி 2 6. சரிங்களா? அப்ப 13 இருக்கு, 13 மட்டும் இடது பக்கம் கொண்டு போவோம். சரிங்களா? அப்போ 1586 13 இடது பக்கம் வரையில பை டிவைடுக்கு வரும், பை 13 ஈக்குவல் டு 84 பிளஸ் b. சரிங்களா? சரி, இருக்கட்டும். அப்போ ஓர் 13 13 ஓர் 13 13 மிச்சம் 2 இருக்கும். அப்போ 28 2 13 26. அப்போ மிச்சம் 2 இருக்கும், 2 13 26. சரிங்களா? அப்போ 84 பிளஸ் b ஈக்குவல் டு 122 இருக்கு. அப்போ b மட்டும் இடது பக்கம் வச்சுக்கிட்டு 84 வலது பக்கம் கொண்டு போவோம். அப்போ b ஈக்குவல் டு 122 மைனஸ் 84, 122 மைனஸ் 84 38 சென்டிமீட்டர். அப்போ b என்ற இந்த பக்கம் 38 சென்டிமீட்டராக இருக்கு. ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? என்ன கொடுத்திருக்காங்க, the trapezium of the area of trapezium is 960 centimeter square. The parallel sides are 40 centimeter and 60 centimeter. Find the distance between the parallel sides. அதாவது ஒரு சரிவகத்தின் பரப்பளவு 960 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதன் இணை பக்கங்கள் 40 சென்டிமீட்டர் மற்றும் 60 சென்டிமீட்டர் எனில் இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை காண்க. ஹைட்டை கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது ஒரு சரிவகம் இருக்குது, அந்த சரிவகத்தினுடைய பரப்பளவு ஏரியா என்னவாக இருக்குது, 960 சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்குது. இணை பக்கங்கள் பேரலல் சைட்ஸ்ல 1 60 சென்டிமீட்டராக இருக்குதான். சரிங்களா? அப்போ a அப்படிங்கிற இந்த பக்கம் 60 சென்டிமீட்டராக இருக்குது, b அப்படிங்கிற இந்த பக்கம், இது மேல இருக்கக்கூடிய இந்த b அப்படிங்கிற இந்த பக்கம் 40 சென்டிமீட்டராக இருக்குதான். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதன் தொலைவு, இந்த ரெண்டு இணை பக்கங்களுக்கு இடையே, இந்த பேரலல் சைடு ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள தொலைவு ஹைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஏரியாக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும். அப்போ a ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு h இன்ட்டு a பிளஸ் b இல்லையா? சரி, அப்போ ஏரியா என்னதுங்க, 960 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹைட்டை தான் கண்டுபிடிக்க போறோம், இன்ட்டு h இன்ட்டு a என்னதுங்க 60 சென்டிமீட்டர் பிளஸ் b என்னது 40 சென்டிமீட்டர். அப்போ 960 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு h இன்ட்டு 60 பிளஸ் 40 100. அப்போ 100 ஓர் 2 ஐ 2 10 சைவர் அப்படி போட்டுக்கோங்க. ஹச் மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும், 50 இடது பக்கம் கொண்டு போங்க. அப்போ 960 50 இடது பக்கம் வரையில டிவைடுக்கு போவோம், பை 50 ஈக்குவல் டு ஹச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு சைவர் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 96 டிவைடட் பை 5 இல்லையா? அப்போ ஓர் 5 5 மிச்சம் 4 இருக்கும், 6 கீழே இறக்கிடும். அப்போ 9 இன்ட்டு 5 45. இப்போ மிச்சம் 1 இருக்கும். அப்போ ஒரு புள்ளி வச்சு ஒரு சைவர் வச்சோம் அப்படின்னா, சைவர் போட்டோம் அப்படின்னா ஐ 2, அதாவது 2 இன்ட்டு 5 10. அப்போ சைவர். அப்போ 19.2 சென்டிமீட்டர் என்பதுதான் ஹைட். சரிங்களா? 19.2 சென்டிமீட்டர். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் பி தான் சரியான விடை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.